அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 19ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 2/2/2026 பிரதமை திதி பின்னிரவு 1:52 வரை. அதன் பிறகு துவிதியை திதி ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 10:47 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இரவு 10:47 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மருந்து தயாரிக்க, வழக்கு பேசி முடிக்க, யோகா தியானம் பயில, ஜபம் பூர்த்தி செய்ய, கரும்பு வாழை நட, அழகு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நாம் பேசுகிறதெல்லாம் மற்றவங்க மனசில் விதை மாதிரி விழணுமே தவிர விஷம் மாதிரி இறங்கக்கூடாது. அதே மாதிரி பூ மாதிரி நாம் பேசுகிறது மற்றவங்க மனசில் பதியணுமே தவிர கற்கள் மாதிரி மனசில் போய் உறுத்தக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை பேசுபவர்கள், நல்லதையே பேசுபவர்கள், நல்லவர்களோடு பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 10வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பொறுப்புகள் தேடி வருங்க. அதே மாதிரி இழந்து போன தொகையை இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு கட்டுற வேலை விறுவிறுப்பாகுங்க. வரவேண்டிய தொகையும் கைக்கு வருங்க. எதிர்பார்த்த லோனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த ஒரு இடத்த கொடுத்துட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு மீதி கட்டிடத்தை கட்டி முடித்து சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் பண்ணிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வேகமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களுக்குள்ளார ஒற்றுமையும் பாசமும் அதிகமாகுங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி முடிக்கலாம். எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தில் கூட இருந்து வந்த அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். கடையை இன்னொரு இடத்துக்கு மாற்றிடலாம். மாத வாடகை கொடுத்து நம்மால் முடிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் புறநகர் பகுதியில் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்தாலும் சொந்த இடத்துக்கு நம்ம கடையை மாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களை பார்க்குறாரு. அதனால் அலுவலகத்தில் மரியாதை கூடும். கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் அதையெல்லாம் சீக்கிரமாக இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணி விடாதீர்கள், நினைத்து விடாதீர்கள். அது ஒரு சின்ன வளைவு, அவ்வளவுதான். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதிலெல்லாம் நீங்கள் உடஞ்சி போகிறதே இல்லை. இதெல்லாம் நான் தாண்டி வந்துடுவேன். இது சின்னதாக வந்து ஒரு வளைவு தான். இந்த வளைவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வளைவு தாண்டின உடனே நேரான பாதை வரும். அது எனக்கு வெற்றியை தரும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எதையும் தாங்கும் இதயத்துடன் இருந்து கொண்டு சாதித்து காட்டக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தனபூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. குடும்பத்தில் நல்லது நடக்கும். கலகலப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. கல்யாண விசேஷங்களை பற்றி இன்றைக்கி உட்கார்ந்து பேசுவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி உட்கார்ந்து பேசுவீங்க. மகளுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. சமையலறை படுக்கறையை புதுப்பிக்கிறதுக்கான சூழலும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருவீங்க. வாடிக்கையாளர்களை கவர்ற மாதிரி ஏதாவது செய்வீங்க. 9வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டணும். திடீர் பண வரவும் உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல வலுவான கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய தலைமையை வந்து மூத்த அதிகாரி ஆதரிப்பார். உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைச்சது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சாப்பிடுவதை விட மிகவும் சுகமானது சாப்பிட்டியா என்ற கேள்வி நம்முடைய மனதுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து வரும்பொழுது. ஆமாங்க, சாப்பிட்டா ஒரு சந்தோஷந்தான். ஆனால் அது அக்கறையாக யாராவது நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கேட்டாங்கன்னா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்லையா அப்படின்னு ஒரு அக்கறையாக அன்பாக அப்படியே ஆழமாக கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கேட்கும் பொழுது மனசுக்குள்ளார ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? அது பெரிய சந்தோஷந்தாங்க. எங்கும் எப்பொழுதும் காசு, பணம், வசதி வாய்ப்புகளை விட தன் மீது அக்கறை கொண்டவர்களை அவ்வளவாக ஆதரிப்பவர்கள், அப்படியே அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், அளவு கடந்து அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனதானிய சம்பத்து தரக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நினச்சது நிறைவேறுங்க. மனசுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள்லாம் விலகுங்க. மனசுக்குள்ளே இருந்த பாரத்தை இன்றைக்கி நீங்கள் இறக்கி வைப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்சி சாதிச்சு காட்டுவீங்க. முடியாத வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஜென்மகுரு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கார். எப்போ பார்த்தாலும் சின்னதாக வந்து ஒரு சோர்வு களைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, பரிதாபப்பட்டு ஏமாந்துடாதீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். 20 வருஷம் நெருக்கம் அப்படின்னு நினச்சி நீங்கள் யார்ட்டையும் ஏமாறக்கூடாது. 20 வருஷமாக நெருக்கம் தான், ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அன்னைக்கு இருந்த மாதிரி அவரோட மனநிலை, குணநிலை இருக்கா, அதெல்லாம் யோசித்து பார்க்குறது நல்லதுங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழில் தொடங்கிறதுக்கான ஐடியாலாம் நிறையா இருக்குது. ஆனால் பணம் வேணுமேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம்
தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மாறிவிடும் அல்லது பழகிவிடும், இந்த 2 தான் வாழ்க்கையில் நடக்கும். இதை மீறி எதுவும் நடந்து விடாது. ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஒன்று காலம் நம்மை மாற்றும், அல்லது நம்ம மனசு நம்மை தேற்றிவிடும். அதனால தான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் நம்மை கடந்து செல்லும், எல்லாம் மாறிவிடுங்கிற நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. கடந்த 2 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் அதெல்லாம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினமும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பும் இருக்கும். சில நேரங்களில் சிலர்கிட்ட கோபப்படுவீங்க. அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சங்கடத்தில் இருந்தீங்க, எங்கே போனாலும் சிக்கலாக இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. சிலர் திடீர்னு உங்களை புகழ்ந்து பாராட்டி அதே நேரத்தில் உங்கள்கிட்டேருந்து ஏதாவது சாதிச்சுட்டு போகிறதுக்கு, அதாவது மறைமுகமாக உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிச்சிட்டு போகிறது நல்லது. யார் மேலேயும் கோவப்பட வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. சகோதர வகையில் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. யார்கிட்டையும் எந்த பொருளும் இரவல் வாங்கவும் வேண்டாம். நீங்களும் உங்கள் பொருளை இரவல் தரவும் வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு விலகுதல் உடனிருந்து அரைகுறையாக நேசிப்பதை காட்டிலும் சிறந்ததாகும். ஆமாங்க, பிடிக்கலன்னா அழகாக ஒதுங்கிடுவீங்க. உட்காந்துக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு காரசாரமாக விவாதம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் ஒத்து வராதவர்களிடம் சென்று ஏதேனும் வம்பு சண்டை பண்ணின்னு இருக்கிறத விட நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தன் வழியை தனி வழியாக்கி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நாளுக்கு நாள் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. கூட இருந்தவங்க, கூடிகிட்டு இருந்தவங்க, கூட பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் விலகிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் பட்டதும் படாதமாக தான் பேசுகிறாங்க. நாம் தான் விழுந்து விசாரிக்கிறோம். நாம் தான் விழுந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. நாம் ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிற மாதிரி நம்ம மேலே முழுமையான அன்பு காட்டுறவங்க யாருமே இல்லையே. எல்லாருமே அரையும் குறையுமாக தானே இருக்கிறாங்கன்னு சில நேரங்களில் அடிமனசில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கண்டக சனி நடந்து ஒரு வழியாகி இப்போ அஷ்டமத்து சனியும் நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சில நேரங்களில் தத்துவமாக பேசுகிறீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கோபந்தான் உங்களுக்கு பேரை கெடுக்குது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாரு.
பாம்பு தலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி எல்லா சுமையும் நாமே சுமக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையே ஒரு மாதிரி போயின்னு இருக்குது. ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குதே வாழ்க்கை, ஒன்றும் பெருசாக மாற்றமே இல்லை, ஏதோ எந்திர வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லவங்க ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் வியாபாரத்துக்காக சிலர்லாம் ரொம்ப கீழிறங்கி விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பொய்யா நடத்துறதுக்கு நமக்கு முடியலையேன்னு சில நேரங்களில் நினைப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் திடீர்னு யாராவது நம்ம பேரை தட்டிட்டு போகிறாங்களேன்னு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அறிவுரைகளால் புரிந்து கொள்வதை விட அனுபவத்தால் புரிந்து கொள்பவர்கள், தெரிந்து கொள்பவர்கள் மட்டுமே அறிவாலும் மனதாலும் உயர்ந்து விளங்குகிறார்கள். ஆமாங்க, எத்தனையோ புத்தகங்களை நம்ம படிக்கலாங்க, எத்தனையோ பேர் நமக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாங்க. அதிலெல்லாம் புரிஞ்சிக்காத சில விஷயத்தை நமக்குன்னு ஒரு சிக்கல் வந்து, ஒரு கஷ்டம் வந்து, அதை நாம் எதிர்கொண்டு அதில் நாம் வெற்றி கண்டு அதில் நாம் சில விஷயங்களை புரிஞ்சிக்கும்போது அந்த அனுபவம் கொடுக்குற அந்த அறிவும் அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லைங்களா, அது யாராலும் தர முடியாதுங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே அடிபட்டு அனுபவப்பட்டு ஒரு அறிவாளி போல நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாமே நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன தவறு பண்ணோன்னு தெரியல, எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணோன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. அது மாதிரி யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்டகச்சனி நடக்கிறது தான். சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்கார். அதனால தான் முன்ஜன்மம், முன்னோர்கள், பாவ புண்ணியம், இது பற்றிலாம் ஒரு கணக்கு மனசுக்குள்ளார ஒரு யோசனை, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கு சந்திரன் நல்லா இருக்கார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்கள்ட்டேருந்து சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு புது கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் எல்லா இடத்துலையுமே கை நீட்டியாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி சில உதவிகள் உங்களுக்கு நல்ல விதத்தில் அமையும். அது உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே மாதிரி பழைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. அவங்க பாதை மாறி போயிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க. அதாவது பலவீனத்தால் லேசாக தலை சுத்தல் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் தாங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடுத்தவர்களை வெற்றி கொள்பவன் பலசாலி, ஆனால் தன்னைத்தானே அடக்கி வெற்றி கொள்பவன் சர்வசக்தி படைத்தவன். ஆமாங்க, நம்மை நாம் ஆட்சி பண்ணிட்டோம்னா, நம்மை நாமே ஆண்டு கொண்டோம்னா, நம்முடைய பஞ்சபூதங்கள் இந்திரியங்களை எல்லாம் நாம் அடக்கி வச்சுருந்தோம்னா, நம்மை மாதிரி ஒரு ஞானி யாருமே கிடையாதுங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. சில நேரங்களில் சிலது சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, சரி வேண்டாம், அதை சாப்பிட்டா இந்த தொந்தரவு வரும், அந்த தொந்தரவு வரும்.
அதனால் அதை விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. சில நேரங்களில் அங்கே போகலாம், அவங்கள்ட்ட பேசலாம்னு நினைப்பீங்க. அது வேறு மாதிரி ஏதாவது யாராவது பேசுனாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அதையும் விட்டுருவீங்க. இப்படி தனக்கு நிகழக்கூடிய தன் மனசில் தோன்றக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள், சிறகடிக்கக்கூடிய ஆசைகளை கூட கட்டுப்படுத்தி நேர் வழியில் ஒரே வழியில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு கம்பீரமாக பேசுவீங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருங்கிறது இப்போல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையாக இருக்கிறவங்க யார், உதட்டளவில் பேசுகிறவங்க யார், அந்த உண்மையெல்லாம் இப்போ நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நாம் தான் நமக்கு உதவியாக இருந்தாகணும். நம்ம கை தான் நமக்கு உதவி, நம்ம 10 விரல்கள் தான் நமக்கு என்றைக்கும் நிதர்சனமானதுங்கிற ஒரு நிம்மதியும் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, ஒரு சொத்தை தந்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அல்லது இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, மேற்கொண்டு 1-2 அறைகள் கட்டுறது, அந்த மாதிரியான சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அடிக்கடி பழுதாயிட்டே இருக்குது. போன வாரம் தான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு வந்தது வண்டி, இந்த வாரமும் அப்படியே பாதியில் நின்றுச்சு. சரி கொடுத்துடலாம், புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. நல்ல வாடிக்கையாளர்களும் தரமான வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி இன்றைக்கி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்திலே 10க்குரியர் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்குங்க. மேலதிகாரிகள் மட்டத்திலேருந்து கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் வரைக்குமே இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புதுசாக உள்ளவங்கள்ட்ட போய் சிக்கிக்காதீங்க. புதுசாக அறிமுகமாகிறவங்கள்ட்ட கவனமாகிறங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாங்க, வீடு கூட அடுத்தவங்களுக்கு நாம் கொடுத்துடலாம். அதே மாதிரி சாப்பாடு கூட சிலருக்கு தினமும் போடலாம். வண்டி கூட புதுசு வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் நிம்மதியை மட்டும் எங்கேயும் வாங்கிட முடியாது. அடுத்தவங்க நமக்கு நிம்மதியை தர முடியாது. அது நம்ம மனசுலேருந்து எப்பயுமே வரணுங்க. அதனால தாங்க அலைபாயக்கூடிய அந்த மனதை கட்டுப்படுத்தி அதை நிம்மதியை தரும்படி யோகா தியானத்தில் ஈடுபட்டு தெய்வ நிலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கூட்டு கிரகங்கள் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பலவிதமான யோசனைகள்லாம் மண்டையில் ஓடுங்க. கடந்த காலத்தில் நம்ம இப்படி நடந்திருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் ஒரு நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ, நம்ம பேசாமல் இருந்துட்டோமோ, நம்ம அதை செய்யாமல் இருந்துட்டோமோ, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காமல் நாளைய தினத்தை யோசிப்போம். முதல்ல இன்றைய தினத்தை நல்ல விதத்தில் கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் காசு தண்ணியாக செலவழியுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பரவாயில்ல, நிம்மதி இருந்தால் போதுன்னோ நீங்களே பதிலும் சொல்லிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் பிரபல யோகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என்ன நடந்தாலும் உத்தியோகத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். வேலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நாம் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இன்றைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தரம் தாழ்ந்த லாபம் சம்பாதிக்கிறது, தரமற்ற பொருள்களை கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு என்றைக்குமே ஒத்து போகாது. உங்கள் மனசாட்சிக்கும் நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க. அதனால தான் குறைவான லாபம் வந்தாலும் பரவாயில்ல, தரமான பொருளை கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வியாபாரம் செய்துருக்கீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் லாபம் நல்லா இருக்குது. தரமான வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க.
புது ஏஜென்சி அது மாதிரி அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் அலைச்சலும் சோர்வும் களைப்பும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே வெற்றி தரும் நாளாகவும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எந்த பெண்ணையும் இழிவாக நினைக்காதே. ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர். ஆமாங்க, அதனால தாங்க பெத்த தாயிலிருந்து கூட பிறந்த சகோதரியிலிருந்து வந்து அமைந்த தாரத்திலிருந்து எல்லோரையும் பெரிதாக மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அப்படி தாங்க இருந்தது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் சின்ன சின்ன தடங்கல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் தடங்கல்கள் அதெல்லாம் சரியாகுங்க, வெற்றி உண்டுங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது, உடம்பு கூட கொஞ்சம் சரியில்லை மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. அறகுறையாக நின்று போன வேலைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார அதாவது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். திடீர்னு அறிமுகமாகி உங்களை பாராட்டி பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட கவனமாக இருங்க. அதே மாதிரி பகையாளியாக இருந்து திடீர்னு நட்பு பாராட்ட வராங்கன்னா அவங்கள்ட்டையும் நிதானமாக இருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நயவஞ்சகம் சூழ்ச்சி எல்லாம் இருக்கும். அது இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் தான் நீங்கள் ஏமாந்துருவீங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்டையும் இன்றைக்கி ஏமாறாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நான் என்று நினைக்காதீர்கள். நினைத்தால் இறைவன் தான் என்று காட்டிவிடுவான். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய பதவிகள் பொறுப்புகளில் இருந்தாலும் சரி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சிலர் மாதிரி நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. எல்லாம் இறைவன் செயலுங்க, எல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு தாங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லது. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகள்கிட்டையும் கவனமாக பேசுகிறது பழகிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் போட்டி போட்டுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அதில் 2 கிரகங்கள் நெருப்பு கிரகங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்க பேச்சில் எதுவும் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்க விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்ககிட்ட யாராவது ஆலோசனைலாம் கேட்டு வந்தால் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்க வேண்டாங்க.
ஏன்னா நீங்கள் சொல்கிறத போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி உங்களை வச்சு கேம் ஆடிட்டு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடல் உஷ்ணம் கொஞ்சம் இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கண்ணு பொங்குறது, அடிவயிறு வலி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எளிமையான காய்கறிகள், நம்ம ஊர் காய்கறிகள், நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே சின்னதாக ஒரு தைரியம் இருக்கும். என்ன தான் தைரியம் இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, எதையாவது பேச வச்சு சிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி எவ்வளோ ரூபா வந்தாலும் 10 பைசா கையில் தங்க மாட்டேங்குது. இதெல்லாம் தான் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு இருந்துன்னு இருக்குது. இருந்தாலும் ராகு காலத்தில் அம்பாளை வணங்குவது நல்லது. துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றலாம். அதெல்லாம் செய்ய செய்ய இந்த எதிர்மறை எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக வருவாங்க. வாடிக்கையாளர்கள் வராங்க, ஆனால் கல்லாவில் காசு வந்து விழ மாட்டேங்குது. கூட்டம்தான் பெருசாக இருக்குது, ஆனால் பெருசாக லாபம் வரலையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விடுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நீ எவ்வளவு கற்றாய் என்பது பெரிதல்ல, கற்ற வழியில் நீ எவ்வளவு தூரம் நடந்து சென்று கொண்டிருக்கிறாய், எதையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் மிகப்பெரிய விஷயமாகும். ஆமாங்க, நிறைய பேர் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நடந்துக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லறத்தனமாக நடந்துப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ரொம்ப பெருசாக அப்படியே டாக்டரேட்லாம் படிக்கலைன்னாலும் அடுத்தவங்க மனசை படிச்சுக்கிட்டு அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் ஆரோக்கியமான மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. கை நீட்டி வாங்கியிருந்த அவசரத்துக்கு வாங்கியிருந்த கடனை இன்றைக்கி நீங்கள் பைசல் பண்ணுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்டிருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார வகையில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க. லாபமும் அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே இன்றைக்கி நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, ஆனால் வேலை சுமை இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7.5 சனி நடந்துட்டுருக்குது. நீங்கள் தலைமையால் கொண்டாடப்பட்டுருக்கீங்க. மூத்த அதிகாரி உங்களை அதிகமாக மதிக்கிறாரு. அதை மற்றவங்களுடைய கண்ணெல்லாம் உறுத்த தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஏச்சு பேச்சு போட்டிகள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. இரவு நேர உணவுகள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பிரி டேட்டு அதை பாருங்கள். ஏன்னா அது முடிஞ்சு போன உணவை தெரியாமல் நீங்கள் சாப்பிட்றக்கூடாது. மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டர் சொல்லாமல் எந்த மருந்தும் நீங்கள் சுயமாக வாங்கியதும் சாப்பிடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன்னிலையில் சிரிப்பதல்ல,
தனிமையாய் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும் பொழுது அழாமல் இருப்பதே உண்மையான சந்தோஷம். ஆமாங்க, 4 பேர்கிட்ட நாம் சிரித்து பேசுகிறது அதெல்லாம் சந்தோஷம்னு எடுத்துக்க முடியாதுங்க. ஒத்தையாக வீட்டுக்குள்ளார தனியாக சில நேரங்களில் உட்காந்துருப்போம் இல்லைங்களா, அப்போ நம்ம மனசாட்சி சொல்லணும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா சங்கடமாக இருக்கிறோமான்னு. அந்த தனிமையில் இருக்கும் பொழுது இனிமையாக நீங்கள் இருந்துட்டால் அதுக்கு பேர் தாங்க உண்மையான சந்தோஷம். ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் தனிமைப்படுத்தி கொண்டாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிற சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அடிமனசில் இருந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க, மரியாதை கூடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் நிறையா செய்துன்னு இருக்கீங்க, குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு அதிகப்படியாகவே கிடைக்குதுங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன பயம் அடிமனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். இவ்வளவு செலவு வருதே, நாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு செலவு வந்தால் அப்பாடா இந்த செலவை எப்படியோ சாமர்த்தியமாக சமாளிச்சிட்டோன்னு பெருமூச்சு விட்டுன்னு இருக்கும்போதே இன்னொரு செலவு உடனே ஓடி வருது. கடனெல்லாம் எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு பயமும் வந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சிலருக்கு உதவியெல்லாம் செய்திருப்பீங்க, அவங்க மூலமாக திடீர்னு உங்களுக்கு ஏதாவது சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உறவினர்களும் தேடி வருவாங்க. வியாபார வகையில் உங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீருங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது, வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு, அதாவது 6/9/93ஆம் ஆண்டு அன்னைக்கு ஒருத்தவங்க ஜாதகத்தை கொண்டு வந்தார். அவர் நல்ல அற்புதமான ஜாதகம், அவருடைய ஜாதகம். அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது தொழிற்கூடம் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, திருவள்ளூர் பக்கத்தில் நம்மளுடைய இது இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துலேயும் ஒரு ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுங்க. எல்லாம் சிறப்பாக போயின்ட்டுருக்கு. நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. முதல் பையனுக்கு இப்போ நாங்கள் அதாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஏன்னா பசங்க ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. நான் எப்படி பொறுப்பாக இருந்து முன்னுக்கு வந்தனோ அதே மாதிரி பிள்ளைங்களும் குடும்ப கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உருவாக்கின தொழிலையும் நல்லா பார்த்துன்னு இருக்காங்க. அந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நல்ல விதத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுங்க. ஏன்னா நாம் என்ன தான் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருந்தாலும் வரக்கூடிய பொண்ணு நல்ல விதத்தில் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு போகணும், சொத்து பத்தை காப்பாற்றி கொண்டு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனுக்காக, முதல் மகனுக்காக ஒரு 4 ஜாதகங்கள், அதாவது பெண் ஜாதகம், எதில் இப்போ எந்த ஜாதகம் பொருந்தது அப்படின்னு பொருத்தம் பார்க்குறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு 3 ஜாதகம் ரொம்ப சுமாராக இருந்தது. 4ஆவதாக ஒரு ஜாதகம் அது ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்தது. அந்த ஆயில்ய நட்சத்திர ஜாதகம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பொண்ணு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, சொத்து பத்துக்களையும் நல்லா பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எல்லார்ட்டையும் அன்பாக ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அவரும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டார், அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் வீட்டில் எல்லார்ட்டையும்
டிஸ்கஸ் பண்ணும்போது ஆள் கொண்டு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயில்யத்தை போய் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது, அது மாமியாருக்காகாதே, நான் இருக்கணுமா வேண்டாமா, நீங்கள் எந்த அர்த்தத்தில் இந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை ஜோதிடர் தான் சொன்னார், அவர் சொல்லுவார், உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு அவருடைய மனைவி அவங்கள ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் மறுபடியும் என்கிட்டயே அவங்க மனைவியும் அழைச்சிட்டு வந்தார். அவங்களுக்கு நான் சொன்னேன், ஆயில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். திருப்பார்கடலில் பெருமாளையே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது ஆதிசேஷன் மேலே தான் திருப்பார்கடலில் பெருமாள் படுத்திருக்கார். அப்போது பாதுகாக்கிறது, அடுத்தவங்கள பாதுகாக்கிறது, அடுத்தவங்கள நல்ல விதத்தில் கொண்டு வர்றது, குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கிறது, இதெல்லாம் இந்த ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு உண்டுங்க. இப்போ லட்சுமண பெருமாள் சுவாமி, அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய ராமனின் தம்பியாக இருக்கக்கூடிய லட்சுமணோட நட்சத்திரமும் ஆயில்யம்தான். அவர் எப்படி ராமருக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களும் கணவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க, குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அவ்வளோவா ஒன்றும் பெருசாக அதெல்லாம் காதில் வாங்கிக்கல, அரையும் குறையுமாக ஒத்துக்கிட்டு போனாங்க. அப்புறமா திருமணம் நடந்தது. இப்போ திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஆகுது. இன்னமும் அந்த பெண் நல்லா குடும்பத்தை நடத்திட்டு போகிறாங்க. அந்த ஆயில்ய நட்சத்திர மருமக மாமியார் நல்லா பாதுகாத்து எல்லாம் ஒத்துமையாக கொண்டு போயின்னு 33 வருடங்கள் அந்த ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு திருமணம் முடிந்து ஆகுது. இன்றைக்கி அவங்க மாமியார் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துட்டுருக்காங்க. நம்முடைய ஜோதிட நூல்களில் ஆயில்யம் மாமியாருக்காகாதுன்னு பெருசாக அதுலேயும் சொல்லப்படலைங்க. ஆயில்யம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், குண்டலி சக்தி உள்ள ஒரு நட்சத்திரம். குண்டலின்னா என்ன, அடுத்தவங்களை பாதுகாக்கிறது. அதன் இயல்பாகவே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குங்க. அதனால தான் சந்திரன் அந்த வீட்டில் ஆட்சி பெறுறாரு. அந்த குண்டலி சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அடுத்தவங்களை காப்பாற்றுவாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பெண்ணாக இருந்தால் கணவரை காப்பாற்றுறது, பிள்ளைங்களை காப்பாற்றுறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த பாதுகாப்பு உணர்வு அவங்கள்ட்ட நிறையா இருக்கும். தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும், சமையல் ஈடுபாடு இருக்கும், அடுத்தவங்களுக்கு சமைச்சு படைத்து கொடுக்கறதல், உருவாக்கி கொடுத்தல். அதுதான் சமையல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உருவாக்கி கொடுக்கறது. ஏன்னா உணவுப் பொருளாக இருக்கிறத சாப்பிடக்கூடிய உணவாக மாற்றி கொடுப்பது சமையல். ஆயக்கலைகள் 64 அதை ஒரு கலையாக வச்சுருக்காங்கன்னா அப்போ அது சாதாரண விஷயமா? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சமையல் நல்லாவே வரும், படைக்கும் தொழில் புரிந்தவர்கள். அதனால தான் ஆயில்ய நட்சத்திர பெண்கள் நம்ம ஒதுக்கவே கூடாதுங்க. எச்சரிக்கை உணர்வு அவங்கள்ட்ட நிறையா இருக்கும், முன்னெச்சரிக்கை உணர்வு. கணவரை நல்லா வழிநடத்துவாங்க, ஏதாவது ஒன்றுன்னா கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த முதல் 2 பாதம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த யோகத்தை கொடுக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு நிறையா உதவி செய்வாங்க. 4ஆவது பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஏமாளியாக இருப்பாங்க, எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வருவாங்க. இப்படி ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி அதிகமாக பேசலாம். அது ஒரு சிறப்பான நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா ஆசிலேசா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுறது, அது ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதனால் ஆயில்யம் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கா, அல்லது உங்கள் பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுக்கணுமா, அவரை நல்லா முன்னேற்றி கொண்டு வரணுமா, உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுமா, அப்போ ஆயில்ய நட்சத்திர பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் மகனும் நல்லா இருப்பார். நீங்கள் ஏதாவது தொழில், ஏதாவது நிறுவனம்லாம் வச்சு நடத்துகிறீங்கன்னா அந்த தொழிலும் அபிவிருத்தி அடையுங்க. அதனால் ஆயில்யம்னா மாமியாருக்காகாதுன்னு ஒதுக்கி தள்ளாமல், ஆயில்யம்னா ஆக்கப்பூர்வமான நட்சத்திரம், அறிவான நட்சத்திரம், அதே மாதிரி இறைபக்தி அதிகம் உள்ள நட்சத்திரங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஆயில்ய நட்சத்திர பெண்ணாக இருந்தால் அவங்கள வீட்டுக்கு கொண்டு வாங்க. உங்கள் வீடும் நல்லாயிருக்கும், உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.